நமக்கு திடீர்னு ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் வந்துச்சு. அதான் மட்டன் பிரியாணி டக்கு டக்குன்னு செய்ய முடியாது, சிக்கன்னால செஞ்சு தர்றேன்டா. நம்ம ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு வீடியோ போட போறோம். இதாங்க திண்டுக்கல் மசாலா, பிரியாணி மசாலா. எந்த சீக்கிரட் இல்லைங்க. நிறைய அளவு இருக்கு, நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஒரு 30 கிலோ சீரக சம்பா பிரியாணிக்கு 2 கட்டு புதினா. பெரிய வெங்காயம் ஒரு 3 கிலோ. ஆமாம், பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம கிண்டிக்கலாம். தண்ணி மேய் வருது தெரியுங்களா? அரிசி பிடிச்சி தம் ஆயிடுச்சு, தம் உடச்சிக்கலாம், அப்படியே விட்டுலாம். ஹலோ மாஸ்டர், இன்னைக்கு நம்ம ஒரு 30 கிலோ திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி, திண்டுக்கல் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி செய்யறோம். நமக்கு திடீர்னு ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் வந்துச்சு. அதான் மட்டன் பிரியாணி டக்கு டக்குன்னு செய்ய முடியாது, சிக்கன்னால செஞ்சு தர்றேன்டா. ஆர்டர் எடுத்துட்டோம், உடனே செஞ்சு தரலான்னு அப்படியே இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெடி பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, இது வீட்டுக்கு நினைக்காதீங்க. நம்ம சேனல்ல பிரியாணி மசாலா வீடியோ ஒன்று போட போறோம். அதாவது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது வந்து வீட்டு உபயோகத்துக்கு தான் போட்டிருக்கோம். ஒரு 12 லட்சம் ஓடி இருக்கு. என்ன போய் அதில் ஒரு அளவு சொல்கிறீங்க, இதில் ஒரு அளவு சொல்கிறீங்க, வீடியோவில் ஒரு அளவு சொல்கிறீங்க கேட்குறேன். அதெல்லாம் இல்லைங்க, நிறைய அளவு இருக்குது, நிறைய மாற்றங்கள் இருக்குது. நம்ம வீடியோ அடிக்கடி தொடர்ச்சியாக பாருங்கள். இது வந்து வீட்டு உபயோகத்துக்கு செஞ்சுருக்கோம். அடுத்து ரெண்டாவது கல்யாண ஃபங்க்ஷனுக்கு ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெடி பண்ண போகிறோம். அடுத்து கடைக்கும் பட்டை கிராம்பு ஏலக்காய் இருக்குது, அது ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த மசாலா வீடியோ நம்ம செய்ய போகிறதில்ல, இது மசாலா வீடியோ அடுத்து வருவோம். வாங்க சிக்கன் பிரியாணி உடையாம எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம 30 கிலோ சீரக சம்பா பிரியாணிக்கு 2.5 கட்டு புதினா நல்ல இலையை உருவி நல்லா அலசி வச்சிருக்கோம். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 3 கிலோ நறுக்கி வச்சோம். மலைச்சாலை. இப்போ நம்ம வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 300 கிராம். மட்டனை விட எப்பயுமே சிக்கனுக்கு வந்து காரம், புளிப்பு, உப்பெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும். ஆமாம், நம்ம 3 லிட்டரு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போடுறப்ப இல்லைங்க, எவ்வளோ நெய் 3 லிட்டர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ ரீஃபண்ட் ஆயில் எண்ணெய் 5 லிட்டர் ஊற்றிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் 4 கிலோ சின்ன வெங்காயம். இஞ்சி 3 கிலோ அரைச்சி வச்சுருக்கோம். பூண்டு 4 கிலோ அப்படியே அவுள் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம 1/4 கிலோ பட்டை, 250 கிராம் பட்டை, அதில் பாதி 125 கிராம் ஏலக்காய், அதில் பாதி நமக்கு 60 கிராம் கிராம்பு, 3ஐயும் ஒன்றா போட்டு நல்லா பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம். இதை நம்ம அப்படியே ஆட் பண்ணுறது தான். பாருங்க, இதாங்க திண்டுக்கல் மசாலா, பிரியாணி மசாலா. எந்த சீக்கிரட்டும் இல்லைங்க. நமக்கு வெங்காயம் நல்லா பொன்முருவலாக நல்லா செவந்துருச்சு வெங்காயம். இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 3 கிலோ தக்காளி அப்படியே வெட்டி வச்சுருக்கோம். வெங்காயம் பார்த்தீங்களா, அப்படியே ஒதுங்கி எண்ணெயை விட்டு அப்படியே ஒதுங்கி போகுது பாருங்க. வெங்காயம் ரோஸ்டட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமாம், அப்படியே எண்ணெயை விட்டு பல்லாரி பொன்முறல் ஆயிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு 100 கிராம் அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். தயிர் 3 லிட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு 1 கிலோ. நம்ம ஒரு 1.5 லிட்டர் செலவு தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா வதங்கட்டும். சிக்கன் பிரியாணி தான் நல்லா வதங்கட்டும். நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்க பட்டை கிராம்பு ஏலக்காவை சேர்த்துக்கலாம்.
திண்டுக்கல் பிரியாணி மசாலா. இப்போ நம்ம மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்க வீடியோவில் அண்ணன் சொல்லியிருப்பாரு, இந்த வட்டாளை அப்படி ஒட்டி இருந்தால் அப்படியே கசப்படிக்கும், அந்த கசப்பு இறங்குண்டு, அதனால் நம்ம வலிச்சு விட்டுக்கலாம். இப்பயே நம்ம முன்னெச்சரிக்கையா. அவ்வளோதான். இப்போ வலிச்சா வந்துடும், காஞ்சிட்டா வரவே வராது, அந்த கசப்பு தான் இறங்கும். அப்படியே வருது தெரியுதுங்களா? அது எப்படி இருந்தாலும் நம்ம கிண்டும் போது படம் செய்யும். நம்ம வலிச்சிட்டோம்னா நமக்கு கசப்பு இறங்காமல் இருக்கும். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சுத்தமாக சைடில் இல்லை, அப்படியே வலிச்சு வச்சு பாருங்க. இப்போ செலவு வணங்கிட்டு இருக்கு, அரிசியும் ஊற போட போகிறோம். பாருங்க அப்படியே தண்ணி இப்போ தான் ஊற்றிருக்கோம். முதல் கலனி எடுத்துக்கலாம். பழுப்புடைய இது பாருங்க எவ்வளோ வலுப்பு ரெஸ்ட்டு. அதுக்காக நம்ம வாஷ் பண்ணிட்டோமா சாப்பிட நல்லா பருத்தியாக வரும். சரி சூட காஃபி. செலவு வணங்கி என்ன திரிஞ்சு வந்துருச்சு, அரிசி ஊறிக்கிட்டு இருக்கு, கறி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா செலவு வணங்கிருச்சு, போடுங்க. உடையாம இருக்கும். 30 கிலோ அரிசிக்கு இன்னைக்கு 35 கிலோ சிக்கன் போட்டுருக்கோம். லெமனை ஊற்றிட்டேன்னா உங்களுக்கு கறி உடையாது. லெமன் ஒரு 25 கோலம். பார்த்தீங்களா? அப்படியே நம்ம 1/4 கிலோ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் மறக்க மாட்டேன், முடிவு பண்ணிட்டேன் நான். செலவு வணங்கிருச்சு, கறி நம்ம அரை கடை ஆயிடுச்சு. உலைக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 27 படி. ஆமாம், சூப்பர் இருக்கும். எல்லாரும் அருமையாக இருக்கும். 10 நிமிஷம் உலைய ஆரம்பிச்சுக்கிறேன். அட்டப்பட்டி நெருப்பு சொலைக்குது. போட்டோ எடுங்க, போட்டோ எடுங்க, அப்படியே அப்படியே போட்டோ எடுத்துருங்க. அப்படியே ஒரு போட்டோ எடுத்துருமா? நமக்கு நல்லா அரிசி ஊறிடுச்சு. அரிசியை நம்ம அள்ளிக்கலாம். இந்த கூட 20 அரிசி பிடிக்கிறாச்சா? உலை நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம அரிசி ஊற வச்ச அரிசி ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே அரிசி அப்படி முக்கி தான் விடணும், உடனே கிண்டக்கூடாது. நம்ம சுடுதண்ணி அரிசி குடிச்சாதான் கிராவிட்டியா இருக்கும், அரிசி உடையாம இருக்கும். நம்ம உடனே கிண்டிட்டோம்னா மொனை உடஞ்சிரும், அரிசி அப்புறம் சோறு குழஞ்ச மாதிரி இருக்கும். அதாவது ஒரு 5 நிமிஷம் அந்த பபுள்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிண்டிக்கலாம். பீஸெல்லாம் பார்த்தீங்களா? அப்படியே உடையாம இருக்கு. அப்படியே இருக்கு. அப்படியே தண்ணி மேய் வருது தெரியுங்களா? அரிசி குடிச்சு அப்படியே எண்ணெயோட போட்டா தம்பி. அந்த போட்டு வந்தா ஒரு மடக்கு மட்டும் சரியா இருக்கு. அப்படியே வாதான் தெரியுதுங்களா? சூப்பரா இருக்கு. இது என்னது? பால் பாக்கெட் உண்மையாக இருக்கும். படியில் 4 படியா பெரிய படியில் இல்ல இதுல 8 ஒரு 6 வை. 8 ரைட். அது சரியா போச்சு. பாத்தியா? தம் ஆயிருச்சு. தம் உடச்சிக்கலாம். இங்கே வை ராஜா. எடுத்து விடுங்க ராஜா. நீங்க போங்க ராஜா. ஆர்டர் சாப்பாடு உடைக்கலை, அப்படியே பொழுப்புனா அப்படி எடுத்து அப்படியே விட்டுலாம். அவ்வளோதான்.
நம்ம இப்ப 30 கிலோ சிக்கன் பிரியாணி சிறப்பா செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டோம். அது சிக்கன் உடையாம அது தம் உடைக்கும் போது தம் உடைக்கலைங்க. ஒரு 3 போட்டு கல் போட்டு வச்சு நம்பி விட்டோம், அவ்வளவுதான். அப்படியே தூக்கி விட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். நன்றி.